ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் வீக்கே. எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தில் சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒன்றை ஹேண்டில் பண்ணவே முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களில் யாராவது பேச்சுலர், நியூலி மேரிட், இல்லை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் கம்பல்சரி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மணி சேவிங்ஸ். மிடில் கிளாஸ்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட பணத்தை சேவ் பண்ணி மேனேஜ் பண்ணுற கூட ஒரு ரூல்ஸ் இருக்குது. 50-30-20 ரூல்ஸ். 50% நீட்ஸுக்காக செலவு பண்ணுறது, 30% வாண்ட்ஸுக்காக செலவு பண்ணுறது, 20% சேவிங்ஸுக்காக நம்ம சேவ் பண்ணுறது. தெளிவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% உங்களோட சம்பளத்தில் 50% பணத்தை உங்களோட தேவைகளுக்காக பயன்படுத்துறது, 30% பணத்தை உங்களோட விருப்பங்கள் அதுக்காக பயன்படுத்துறது, 20% சேமிப்பு அதுக்காக நம்ம எடுத்து வைக்கிறது. அது எப்படி, என்ன, ஏது அப்படிங்கிறத ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அதுல 50% பணத்தை உங்களுக்கு அத்தியாவசிய தேவைகள், அதாவது ஒரு வீட்டுக்கு வாடகை கொடுக்க வேண்டியதா இருக்கலாம், இல்லை 2 மாசத்துக்கு ஒருக்க கொடுக்க வேண்டிய கரண்ட் பில்லா இருக்கலாம், சாப்பாடு அதுக்கு தேவையான மளிகை பொருள் வாங்குறதா இருக்கலாம், இல்லை நீங்க டிராவல் பண்ணி ஒரு ஒர்க்குக்கு போறீங்க அப்படின்னா பெட்ரோல் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கலாம், இல்லை ஒரு வண்டி இல்லை ஒரு வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த லோனை அடைக்கிறதுக்கான அமௌண்ட் கட்ட வேண்டியது இருக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய தேவைகள். ஒவ்வொரு மாதமும் கண்டிப்பாக இதை நம்ம கட்டியே ஆகணும், பண்ணியே ஆகணும், அந்த மாதிரி விஷயம். ஸோ இதுக்கு உங்களோட சம்பளத்தில் 50% இதுக்காக செலவு பண்ணுங்க. இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது 20,000 ரூபா சம்பளம்னா 10,000 ரூபா இந்த செலவுகள் எல்லாத்துக்குமே போயிடும். அடுத்ததான் உங்களோட சம்பளத்தில் 30% உங்களோட விருப்பங்களுக்காக செலவு பண்ணுங்க. அதாவது வாரம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டுருப்பீங்க, இல்லை மாதம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த சம்பளத்தை நம்ம வாங்குறோம். அப்போது நமக்குன்னு ஒரு சில ஆசைகள் இருக்கும். ஒரு சினிமாவுக்கு போகிறதா இருக்கலாம், இல்லை ஒரு டூர், அதாவது சுற்றுலா போகிறதா இருக்கலாம், இல்லைனா வீக்கெண்டில் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வெளியே போய் நல்லா சாப்பிட்ணும் அப்படிங்கிற நிறைய பேர்த்துக்கு ஆசைகள் இருக்கும், அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை பெரியவங்களாக இருந்தீங்கன்னா கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான டெம்பிள்ஸ் அந்த மாதிரி போகிறவங்களா இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்குகிற சம்பளத்தில் 30%க்கு செலவு பண்ணுங்க. எந்த ஒரு தப்புமே கிடையாது. அப்படிங்கும்போது நம்ம 20,000 ரூபா சம்பளத்தில் கிட்டத்தட்ட 30% அப்படிங்கும்போது 6,000 ரூபாயை உங்களோட விருப்பத்துக்காக செலவு பண்ணுங்க. அடுத்ததா 20% சேமிப்பு. இதுக்கு ஒவ்வொரு மாதமும் கம்பல்சரி இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கண்டிப்பாக சேவ் பண்ணுங்க. அதாவது உங்களோட 20,000 ரூபா சம்பளத்தில் கிட்டத்தட்ட 4,000 ரூபாயை கண்டிப்பாக சேவ் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட ஆசைகளை கூட குறைச்சிக்கலாம், ஆனால் இந்த சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போதைக்கு சேவ் பண்ண முடியாமல் தான் இருக்கும். ஒரு டீனேஜர், ஒரு பேச்சுலர் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கம்பல்சரி இந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா பிற்காலத்தில் இது ரொம்பவே உபயோகமாக இருக்கும். 4,000 ரூபா இல்லைனாலும் அட்லீஸ்ட் 2,000 ரூபாயாவது ஒவ்வொரு மாதமும் சேவ் பண்ணுங்க. அப்படி சேவ் பண்ணுற அமௌண்ட்டை கோல்டு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரி உபயோகமுள்ள இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்னால் சுத்தமாக முடியல, 20,000 சம்பளம் என் கையில் நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அடிஷ்னலாக ஒரு இன்கம்மை க்ரியேட் பண்ணுங்கள். 20,000 ரூபா வாங்குறீங்கன்னா அதுக்கு மேலே சம்பளம் வாங்குறதுக்கான முயற்சியை எடுங்க. இல்லை அப்படின்னா ஒரு பார்ட் டைம் ஜாப், இல்லைன்னா ஹோம்மேட் ஒர்க்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு 2,000 ரூபா, 3,000 ரூபா, ஒரு 5,000 ரூபா மாதம் வர மாதிரி ஒரு இன்கம்மை க்ரியேட் பண்ணுங்கள். அந்த இன்கம்மை சேவ் பண்ணி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக உபயோகப்படுத்துங்க. இந்த ரூல்ஸ் படி நீங்கள் சேவ் பண்ணுற சின்ன அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத சமயத்தில் ஃப்யூச்சரில் பெரிய ஒரு அப்டேட் அண்ட் எக்ஸைட்மெண்ட்டை கம்பல்சரி கொடுக்கும். மெயினாக இதை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அப்படிங்கிறத ப்ராப்பராக பண்ணாமல் நிறைய குடும்பங்கள் நிலை குலைஞ்சிருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஷேர் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நிறைய பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் சேரும்.